ஆஹா, நீ வேலைக்காக மாட்ட. நான் இப்பவே ஃபோன் பண்ணி வர்ஷினி கதையை முடிக்க சொல்றேன். வேண்டாம் 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 ஸ்ரீஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோன் பண்ணாத. நான் இப்பவே அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். வர்ஷினி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ். அவ பாவம் ஸ்ரீஜா. உன் தங்கச்சிக்கு பாவம் பார்த்தா நீ தான் போய் உண்மையை சொல்லணும். போ, போய் சொல்லு. நான் போறேன். ப்ளீஸ் அவள எதுவும் பண்ணாத. போ, போய் சொல்லு. दिव्य सौंदर्य युक्ते सुमांगल्य गात्रे धयार्तरा சுபத்ரா, இசை எங்க? माधवे घाणनस्ते இப்பதாங்க கூப்பிட்டு வந்தேன், வந்துருவா. என்ன ஃபோன் பண்ணவா? ओम प्रकृद्धे இதோ नमः வந்துட்டா. ओम विकृद्धे வாய் नमः செய், வா. ओम வாமா. विद्याये नमः வாய் செய், ओम உட்கார். सर्वभूत हितप्रदाये உட்கார். नमः அத்தை ओम உட்காருமா. श्रद्धाये नमः அத்தை, ओम विबुद्धे நான் नमः உங்ககிட்ட ओम सुरभ्ये ஒரு नमः விஷயம் சொல்லணும். परमात्मिकाये என்னம்மா சொல்லணும்? ओम वाचे नमः ओम पद्मालयाये नमः சொல்லுடி. அத்தை, அது வந்து இசை, பூஜை நேரம் நெருங்கிடுச்சு. நீ இப்ப உட்காரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓம் உட்காரு இசை. மகாலட்சுமியே நமஹ. இந்தாங்க மாலையை போட்டு விடுங்க. சீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் ரொம்ப அழகா இருக்கு. புத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷன் சரேந்திரியே ஆயுட்சுபேந்திரியே. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அத்தை. வசுதாரண்யே நமஹ ஓம் கமலாயே நமஹ ஓம் காந்தாயே நமஹ ஓம் காமாயே நமஹ ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ ஓம் அனுக்கிரக பிரதாயே என்ன இசை, ஓம் புத்தே விசேஷத்துக்கு நமஹ. நேரம் ஆயிட்டு இருக்கு. ஓம் அனகாயே இப்ப போய் என்கிட்ட நமஹ. பேசணும் பேசணும்னு ஓம் சொல்ற. ஸ்ரீவல்லபாயே என்னம்மா நமஹ. பேசணும்? விஷால் 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 எதுவும் பண்ணாத. விஷால் ப்ளீஸ். வேண்டாம். விஷால், எங்க அப்பாவை எதுவும் பண்ணிராத விஷால். சொல்றத கேளு. வேண்டாம். சும்மா பேசினா பத்தாது, டேய், டேய். கொளுத்தி விடுற டேய். பாரு. டேய் சொல்றது கேட்கல, வேண்டாம். கொளுத்திடுவேன். விஷால் 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 எதுவும் பண்ணாத ப்ளீஸ். நான் இப்பவே போறேன். ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணாத. விஷால், எங்க அப்பாவை எதுவும் பண்ணாத விஷால் ப்ளீஸ். இந்த பாரு, நான் எதுவும் பண்ண கூடாதுன்னா இசை அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. சிஜா சொல்றத புரியுதா? கேட்காத. ஆ? என்ன பத்தி கவலைப்படாத. அப்பா, இசைதா கர்ப்பமா இல்லன்னு சுபத்ரா கிட்ட சொல்லட்டும். அத நீ தடுக்காத. ஆ, அப்பதான் நீ நிம்மதியா அந்த வீட்ல இருக்க முடியும். அவளை தடுக்காத. அவ சொல்லட்டும். என்ன பத்தி கவலைப்படாத சிஜா. அப்பா. பாரா, உங்க அப்பாவும் ஒன்ன மாதிரியே பெரிய கிரிமினல் தனம்லாம் பண்ணுவாரு போல இருக்க. சரி, அப்பாவே சொல்லிட்டாரு, உனக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். நீ எதுக்கு இவ்ளோ அவசரமா வர? நீ என்ன சொல்ல போற? அது அத்தை, அது வந்து இசையோட 3வது மாசம் ஃபங்க்ஷனை இவ்ளோ கிராண்டா வச்சிருக்கீங்கல்ல, அப்போ 5வது மாசம் 7வது மாசம் ஃபங்க்ஷன் எல்லாம் எவ்ளோ கிராண்டா பண்ண மாட்டீங்க. அத நினைச்சுதான் இசை இமோஷனல் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே இசை? ஐயோ, என்ன நடந்துச்சு? திடீர்னு இவ ஏன் அந்த பல்ட்டி அடிக்கிறா? ஒண்ணும் புரியலையே. அம்மா அம்மா, அத்தை, அத சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். நல்ல பொண்ணுமா. இத சொல்றதுக்கா இவ்ளோ நேரம் தயங்குன? நீ எங்க மருமக. உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு நாங்க செலவு பண்ண போறோம்? என்னம்மா பொண்ணு நீ? இத சொல்றதுக்காகவா இவ்வளவு தயங்குன? முதல்ல நீ உட்காரு. சீக்கிரம் விசேஷத்தை ஆரம்பிக்கணும். உட்காரு. ஐயா, அம்மா நீங்க பூஜை சரிங்கம்மா. ஆரம்பிங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். போதுமா? நீ சொன்ன மாதிரி அத்தை கிட்ட பேசிட்ட. ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிராத. உங்க அப்பாவை ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னா வர்ஷினி அங்க வீட்டுக்கு வரணும். அவ வந்தா உங்க அப்பாவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். புரியுதா? சொல்றேன். நான் வர்ஷினி இப்பவே வர சொல்றேன். நீ என் அப்பாவை ஒண்ணும் பண்ணிராத ப்ளீஸ். ம். சொல்லுங்க மேடம். ஹலோ, முதல்ல அந்த வர்ஷினியை ரிலீஸ் பண்ணி என் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், உடனே கூட்டிட்டு வரோம். மேடம் ஃபோன் பண்ணாங்க. இவங்கள வீட்லயே விட சொல்லிட்டேன். ஓகே ஓகே. ஹலோ,
விஷால், தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுடு. அதுதான் வர்ஷினி வந்துட்டால. ப்ளீஸ். இசை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வர்ஷினி வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ உடனே விஷாலுக்கு ஃபோன் பண்ணி அவன் கிட்ட சொல்லு, எங்க அப்பாவை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. விஷால் கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய், என்னடி நேரம் பார்த்து பழி வாங்குறியா? ஓ, நீ கோவப்படுறியா? இல்ல, நான் ஏன் ஸ்ரீஜா விஷால் கிட்ட உங்க அப்பாவை விட சொல்லணும்? நான் சொல்லவே மாட்டேன். என் தங்கச்சிய வச்சு என்கிட்ட நீ எவ்ளோ ஆட்டம் காமிச்ச, இப்போ நீ அனுபவி. இது பாரு, உனக்கு உங்க அப்பா எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு என் தங்கச்சி ரொம்ப முக்கியம். நான் ஃபோன்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? ஏய் ப்ளீஸ், ஏன் மேல இருக்கிற கோவத்துல எங்க அப்பாவை எதுவும் பண்ணிர வேண்டாம்னு விஷால் கிட்ட சொல்லு. அவன் கிட்ட போன்ல ஒரு வார்த்தை பேசு, வர்ஷினி வந்துட்டான்னு சொல்லு. இசை ப்ளீஸ், இசை தயவு செஞ்சு சொல்லு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க முதல்ல ஆரம்பிக்கமா. வெத்தலையால தீர்த்தத்தை கொடுங்க. இசை, ஆ காட்டுமா? மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. பன்னீர் தெளிங்க. இசை, கையை காட்டுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ ராஜாத்தி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும், சரியா? ருக்மணி, நீங்க வாங்க. இந்தாங்க.